வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஜி-ஸ்டார் கம்பெனியுடைய ரிமோட் கிட் மாடல் நம்பர் 098 லேட்டஸ்ட் அரைவல் இப்போ தான் வந்திருக்கு, மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய ரிமோட் கிட் வந்திருக்கு. 5.1 நிறைய கம்பெனி, இது காமன் பேசிக் ஒன்று தான். எல்லா கம்பெனிக்காரங்களுமே ரிமோட் கிட் போட்டிருக்காங்க. எல்லா கம்பெனிக்காரங்க ரிமோட் கிட்டையும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம பெரும்பாலும் ஒரு 4 or 5 years பிஃபோர் FT003 ஆர் HD ரஸ் பாக்ஸு அப்புறம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணுவோம், அதோடு இணைக்கணும். ஏன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் நமக்கு தேவை ஒரு 5.1 ரிமோட் கிட்டோட. அப்போ இந்த போர்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணுமோ அதில் எவ்வளோ ஒயரிங் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, கூடவே உங்களுக்கு கேலிபிகேஷன், ஒரு கேலிபர் பண்ணுறது அப்படின்னா அதை இந்த மோடு செலக்ட் சுவிட்சை யூஸ் பண்ணி அந்த ரிமோட் கிட்டுக்கு நம்ம HD ரஸ் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமா, FT00 ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணணும். சிங்க்ரனைஸ் பண்ணால் தான் அது ஒர்க் பண்ணும். கொஞ்சம் டிஃபிகல்ட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சனுக்கு அது ரொம்ப ஈஸி. பட் நியூ கமர்ஸ், நம்மள மாதிரி நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாருமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், அவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கா, தடுமாறிடுவாங்க. ஓகே, அந்த பிரச்சனையெல்லாம் 100% சால்வ் பண்ணக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அரைவல் தான் ஜி-ஸ்டார்னுடைய இந்த 5.1 ரிமோட் கிட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கிட். யார் வேணால் இந்த வீடியோ பார்த்துட்டு யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம், யார் வேணாலும் 5.1 ரிமோட் கிட்டை மேக் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு நான் ரிமோட் கிட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ரிமோட் கிட்டில் வித் டிஜிட்டல் டிகோடரோடவே இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பார்க்கலாமா இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் என்னென்ன இருக்குதுல பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரிமோட்டு, கம்ப்ளீட் ஒயர் கிட்டு, இந்த மாதிரி ஃபுல் கிட்டு. இது பிரேக் பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஒரு மைக், தென் அதுக்கப்புறம் ஒரு என்கோடர், இது எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இதான் கிட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே. இதான் ஒவ்வொரு போர்டு. இது 008. நான் ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன், ஃபோட்டோ, அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அதுக்காக அதாவது இந்த கிட்டில் இதுதான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல படத்தில், இதுதான் இருக்கும். இது கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதுதான் டிஸ்பிளே, மைக் சாக்கெட், என்கோடர் வித் இண்டிகேட்டர் லைட்டோடு இருக்குது. இதெல்லாம் இருக்குது சர்க்கியூட்டில். இப்போ பார்க்கலாமா? இப்போது இதில் பாருங்களேன், இதுதான் டோட்டல் இதை கிட்டு, மெயின் கிட்டு. இந்த கிட்டில் இந்த இடத்துல இருக்க HDMI ஆர்க் இன்புட் சிக்னல். அப்போ அதாவது டிஜிட்டல் இதில் கொடுத்தீங்கன்னா இந்த சாக்கெட் வழியாக உங்களுக்கு அனலாக் ஆடியாக வந்துடும். 5.1 அனலாக் ஆடியாக வந்துடும். 5.1 அப்படிங்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சப், இந்த மாதிரி. இது FMIC லேட்டஸ்ட் ஐசி, பக்காவாக கிளாரிட்டி இருக்கும் வித் ப்ளூடூத்தோட. இதுதான் ஒரு ப்ராசரர். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு DSP. இந்த இடத்துல இருக்கிற சாக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா எக்ஸ்டர்னலாக இன்புட் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், அதாவது பேக் சைடில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? பாருங்க, இப்படி இருக்கும். அதாவது இந்த இடத்துல 6 இன்புட் கொடுக்கலாம். இந்த கிட்டில் 6 இன்புட் பாருங்க. இந்த இடத்துல இப்படி இருக்கு. ஓகே, 6 இன்புட் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சப், சென்டர். இதுக்கு டோட்டல் இந்த 6க்கு பேர் AC3ன்னு சொல்லுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5.1 எக்ஸ்டர்னலாக இன்புட் கொடுக்கலாம். எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா, பழைய DVD பிளேயர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதிலிருந்து ஒரு ஆடியோ இதில் கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ரிமோட் கிட்டாக மாற்றிக்கலாம். இல்லை ஆக்சிலரி இருக்குது, ஸ்டீரியோ, இது ஒரு ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2 2 கொடுத்தும் கூட நம்ம அவுட்புட்டை பொருளாஜிக் 2வா 5.1 கன்வெர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை பாருங்கள், இதுதான் முக்கியம், HDMI ஆர்க். இதில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் கொடுத்து நாம் என்ன பண்ணலாம், அனலாக் 5.1 கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுதான் இந்த கிட்டு. இந்த கிட்டு தான் இந்த இடத்துல இருக்குது மெயினாக. ரொம்ப சிம்பிள்.
இந்த கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 9 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதான். அதாவது இதில் இப்போ HDMI ஆர்க் இன்புட் கொடுத்து இந்த சாக்கெட் வழியாக 5.1 ஆடியோ எடுத்துக்கலாம். டால்பி டிஜிட்டல் ரெண்டுமே ஒர்க் பண்ணும் ஆர்க் இருக்கிறதுனால. ஓகே, சரி, இப்போ எடுத்துடலாம். இதுதான் இந்த கிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த கிட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பவர் இன்புட் சாக்கெட்டு, இது எக்ஸ்டர்னல் இன்புட் சாக்கெட்டு, இது அவுட்புட்டு, இது டிஸ்பிளேக்கு வரக்கூடியது, மைக்குக்கு வரக்கூடிய சாக்கெட். இதுதான் வந்து இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்ல லுக்கு நல்லா இருக்கும் பாருங்களேன். இப்போ இதுதான் டிஸ்பிளே. கொஞ்சம் நான் வேணால் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதுதான் டிஸ்பிளே. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பாருங்களேன், இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டில் லைட் எரியும். ப்ளூடூத் செலக்ட் ஆச்சுன்னா இந்த லைட் எரியும். அப்புறம் USB, அப்புறமேல இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில் ஆக்சிலரி இன்புட் 1, 2, FM இதெல்லாம் இருக்கும். பேஸ் டேபிள், மைக் இன்புட் எல்லாமே இதில் டிஸ்பிளேயில் வந்துடும். கூடவே டிஸ்பிளே ரொம்ப நல்ல லுக்காக இருக்கும். ஒயிட் நல்ல கிளாரிட்டி இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு இருக்கும். இந்த இடத்துல இருக்க சாக்கெட் வந்து என்கோடர். இந்த இடத்துல இருக்கிற சாக்கெட் தான் உங்களுக்கு மதர் போர்ட்லேருந்து வரக்கூடிய கனெக்டர். இந்த ப்ராசஸ் சிக்னல் ப்ராசஸர் எல்லாமே பண்ணக்கூடியது. இதில் ஒரு IR ரிசீவர் இருக்குது. இந்த இடத்துல USB சாக்கெட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த USB சாக்கெட் மூலிமா அப் டு 24 பிட் இருக்கக்கூடிய ஃப்ளாக் வேவ் ஃபைல் எல்லாமே ரன் ஆகும். பக்காவாக ஒர்க் பண்ணும். MP3 ஒர்க் பண்ணும். இதான் ரிமோட். ஒரு பக்காவான ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்னென்ன தேவை? ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தேவை. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பவர் ஆம்பிளிஃபையர் பாருங்கள், இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர். நான் குறைச்சிட்றேன், மினிமைஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதான் பவர் ஆம்பிளிஃபையர். அதாவது இந்த ஒரு போர்டும் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இருந்தால் போதும். இந்த ரெண்டையும் ஒயரில் இணைக்கணும். எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து 6 அவுட்புட் இருக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர், சப்பு, டோட்டல் 400 வாட்ஸ் பவர். இல்லை எனக்கு பார்ட்ஸ் கம்மியாக இருந்தால் போதும்னா அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த போர்டை பவர் ஆம்பிளிஃபையர் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. 12 வோல்ட்லேயும் ஆப்ரேட் ஆகும், 24 வோல்ட்லேயும் ஆப்ரேட் ஆகும். 400 வாட்ஸ் பவர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வோல்ட்டு, மேக்ஸிமம் கரண்ட் எடுத்தால் வரக்கூடிய அவுட்புட் 400 வாட்ஸ். இல்லை வால்யூம் குறைவாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 12 வோல்ட் ஆப்ரேஷன்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், ஹீட் வராது, ஹம் வராது, நாய்ஸ் வராது, எந்த டிஸ்டார்ஷன் வராது, கிறிஸ்டல் கிளியரான அவுட்புட் வரும். ஓகே, இதுதான் பவர் சப்ளை இன்புட். இது வந்து சிக்னல் இன்புட் வித் கெய்னரோடு வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, நிறைய ஒயர்லாம் எதுவுமே தேவைப்படாது, ரொம்ப மினிமைஸ். ஏற்கனவே இந்த ஒரு போர்டு இருந்தால் போதும். மானிட்டருக்கு இந்த இருந்தால் போதும், இந்த டிஸ்பிளே இருந்தால் போதும். இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒன்று இந்த போர்டு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எந்த போர்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாம் ஒரு ரிமோட் கேட்டு பக்காவாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஏன்னா ரிமோட்லேயே வந்துடுது. ரிமோட்டில் என்னென்ன வருது அப்படின்னா, வேணும்னா வால்யூம் ஃப்ரண்ட் லெஃப்ட் கூட்டலாம் குறைச்சிக்கலாம், சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு கூட்டலாம் குறைச்சிக்கலாம், சென்டர் கூட்டலாம் குறைச்சிக்கலாம், சப்பு கூட்டலாம் குறைச்சிக்கலாம், பேஸ் டேபிள் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். அப்போ எல்லாமே ரிமோட்லேயே கம்ப்ளீட்டாக வந்துடுது. இந்த மதர் போர்ட்லேயே வந்துடுது. எக்ஸ்ட்ரா ஒயரே தேவைப்படாது, பக்காவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள். இதை ஆக்சுவலாக இதுதான் நம்ம பண்ணக்கூடியது சர்க்கியூட். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த போர்டு தேவை, மானிட்டருக்கு இது தேவை, ரிமோட் கண்ட்ரோல் இன்புட்டுக்கு தேவை. ஸோ இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். எந்த பவர் ஆம்பிளிஃபையராக வேணாலும் இருக்கலாம். ஏற்கனவே முன்னாடி கொடுத்த பவர் ஆம்பிளிஃபையர் கூட இருக்கலாம். இந்த கிட்டும் இது இருந்தால் போதும், நம்ம பக்காவாக ஒரு டிஜிட்டலாக 5.1 ரிமோட் கிட்டு அசம்பிள் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக. இது வரைக்கும் மார்க்கெட்டில் இவ்வளோ எளிமையான ஒரு கிட்டு வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் G-Star கம்பெனியில் வந்திருக்கு. ஸோ யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். ஏன் இப்படி சொல்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு டீகோடர் தான். இது பவர் ஆம்பிளிஃபையர். பட் இது ஒர்க் பண்ணணும்னா மேனுவல் தான். இந்த மேனுவலுக்கு இவ்வளோ கண்ட்ரோல் தேவை, பேஸ் டேபிள் போர்டு தேவை, மாஸ்டர் கண்ட்ரோல் தேவை, ஒரு கெய்னர், இதெல்லாம் இவ்வளோ தேவை. இப்போ இதை யூஸ் பண்ணும் பொழுது இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அதாவது இந்த கண்ட்ரோல் தேவைப்படாது, இந்த பேஸ் டேபிள் போர்டு தேவைப்படாது, எல்லாமே இந்த டீகோடர்லேயே வந்துடுது, கம்ப்ளீட்டாக வந்துடுது. இடையில எதுவுமே தேவைப்படாது. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ்
சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT TV செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV, 5.1 home that assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எந்த கிளாஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் 1, 2 படிச்சுட்டு நீ எலக்ட்ரானிக் வர்றது நல்லது. நீங்கள் டிப்ளமா பாஸ்டு ஆர் என்ஜினியரிங் பாஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 படிச்சுட்டு வர்றதுனால நீங்கள் இன்னும் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வலுவான ஒரு பர்சனாக மாற முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலோட நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கு வீட்லேயுமே LED டிவி வந்துருச்சு. LED டிவினுடைய வரக்கூடிய பிக்சர் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் OTTயில் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுமே எல்லாமே 5.1 தான் வருது. டிஜிட்டல் அவுட்புட் தான் வந்துட்டுருக்கு. அந்த டிஜிட்டல் அவுட்புட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இந்த மாதிரி சில ரிசீவர் ஆம்பிளிஃபையர் தேவை. கிட்டத்தட்ட ஒரு AV ரிசீவருக்கு உண்டான அளவுக்கு நம்மளால லோ பட்ஜெட்டில் வெரி வெரி லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ண முடியும். 400 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர், ரொம்ப சூப்பரான அவுட்புட். பாருங்கள், படத்தில் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு போர்டு தேவை இருந்தால் போதும். இந்த போர்டுக்குள்ளேயே வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம், ஃப்ரண்ட் லெஃப்ட் கூட்டலாம் குறைக்கலாம், சப்பு கூட்டலாம் குறைக்கலாம், பேஸ்டிபிள் கூட்டலாம் குறைக்கலாம், ஆக்சிலரி செலக்ட் பண்ணிக்கலாம், 1, 2, 3 செலக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஒயரிங்கே இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை. இந்த கனெக்டர்லேருந்து இந்த கனெக்டருக்கு ஒரு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு என்கோடர் ஒரு கனெக்டர் கொடுக்க போகிறோம். ஒரு 12 வோல்ட் 24 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் இதுக்கு கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இதிலிருந்து வரக்கூடிய 5.1 சிக்னலில் இந்த போர்டு கொடுத்தா போடும். இந்த போர்டில் ஆல்ரெடி கெய்னர் இருக்குது. கெய்னர் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியும், சப்போஸ் ஒரு சிக்னல் அதிகமாக வேணும் இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் குறைச்சிக்க முடியும். இந்த சர்க்யூட் டயக்ராம் இருந்தால் போதும், யார் வேணாலும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஒரு ஆம்பிளிஃபையரை நாம் அசம்பிள் பண்ண முடியும். வேணும்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியோடைய கிட்டு இருக்கணும். அன்னெசரியாக ஒரு கேலிபரேஷன் பண்ணுறது, அதாவது சிங்க்ரனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்துடுது. இப்போ வர டிவியில் எல்லாமே கிட்டத்தட்ட HDMI ஆர்க் இல்லாத டிவியே கிடையாது. HDMI ஆர்க் இருந்ததுனாவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரே ஒரு போர்டு இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் கொடுத்துருந்தேன், பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த G-Star கம்பெனியினுடைய ஒரு டிஜிட்டல் டீகோடர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நியூ கமர்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாடல் அப்படின்னா இதுதான், இந்த போர்டு தான் இதுக்குள்ளே, இந்த போர்டுக்குள்ளே இருக்குது. பக்காவாக டிசைன் பண்ணி பக்கா கேபினெட் எல்லாமே கொடுத்துருக்கு. இதில் மோடு செலக்ட் ஸ்விட்ச் இருக்குது. மோடு செலக்ட் பண்ணிக்கலாம், கோயாக்சிலா, ஆப்டிகலா, ஆர்கா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சிலரி 1, 2, 3 இந்த பின் வழியாக ஒரு ஸ்டீரியோ இன்புட். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு USB இன்புட் இருக்குது, பவர் ஆன் சுவிட்ச் வித் AC DC சாக்கெட். இந்த இடத்துல அவுட்புட் டெர்மினல்ஸ் 6 டெர்மினல்ஸ் 5.1. இதை வந்து நம்ம பழைய ஓல்டு 5.1 ஹோம் தியேட்டர் வச்சுருந்தோம்னா நம்ம அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது தேவை. ஓகே, கொரியர் சார்ஜோட இதனுடைய ப்ரைஸ் வந்து 2750 ரூபா வரும். இதோட உங்களுக்கு ஒரு HDMI கேபிள், பெஸ்ட் கேபிள் 1.5 மீட்டர் கிடைக்கும். 2 RCA கார்டு, 3 RCA கார்டு 2 வந்துடும், ஃப்ரீயாக வந்துடும். கூடவே ஒரு ஆப்டிக்கல் கேபிள் 1.5 மீட்டர் அதுவும் வந்துடும். இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான 2.5 ஆம்பியர் உள்ள ஒரு 12 வோல்ட் அடாப்டரும் ஃப்ரீயாக வந்துடும். டோட்டல் கிட்டு 2750 இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜோடு வந்துடும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம இதுதான் சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம், இந்த டிகோடர் ஒன்று இருக்குது. கூடவே இதுக்குள்ளே ரிமோட் கண்ட்ரோலுக்கு தேவையான ரிமோட் கண்ட்ரோல் எல்லா டேட்டாவும் இதுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் IR மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் இருக்குது பாருங்களேன், இந்த ரிமோட்டு கொஞ்சம் ரிமோட் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதான் ரிமோட். இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ், சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் ப்ளஸ் மைனஸ்,
சப் ப்ளஸ் மைனஸ், ட்ரிபிள் ப்ளஸ் மைனஸ், பேஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இந்த கண்ட்ரோலில் இம்மிடியேட்டாக ஆன் பண்ணி பண்ண முடியும். இதில் மைக்கோட வால்யூம் கூட்டலாம், எக்கோ வால்யூம் கூட்டலாம். இதில் இந்த ரிமோட்டில் இந்த சுவிட்ச் மூலிமா 2 சேனல், 2.1 சேனல், 5.1 சேனல் இதில் செலக்ட் பண்ண முடியும். மீட் பட்டன் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சக்கூடிய வால்யூம் ப்ளஸ், வால்யூம் மைனஸ், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட். எஃப்எம் என்ன இதில் இமிடியேட்டாக செலக்ட் பண்ணிக்கிறோம். AC3 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எக்ஸ்டர்னல் இன்புட் AC3 இங்கே போட்டிருக்கு இல்லையா, இதில் இன்புட் கொடுத்துட்டு இந்த சுவிட்ச் அமுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக AC3 ஆக்டிவேட் ஆகிரும். USB போர்ட்டுக்கு, இங்கே உங்களுக்கு ப்ளூடூத்துக்கு, இதெல்லாம் டேட்டாவும் இதில் இருக்குது. பவர் அண்ட் இந்த ரிமோட் யூஸ் பண்ணும்போதெல்லாம் மேலே ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும். இப்போது ஒரு ரெட் லைட் எரியும். ஓகேங்களா, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. பக்கா ரிமோட் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிட்டை வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். அசம்பிள் பண்ணுறது தேவையான டேட்டாஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ண முடியும், பக்காவாக அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நீங்கள் மதர் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு இது இருக்கலாம், வேறு எது வேணால் இருக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 யூனிட் இருக்கும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் டெமோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.